ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 65:11 வசனத்தினுடைய முதல் பகுதி. சங்கீதம் 65:11 வசனத்தினுடைய முதல் பகுதி. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடி சூட்டுகிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடி சூட்டுகிறீர். என்ன தலைப்பு என்று சொன்னால், வருஷத்தை தமது நன்மையினால் முடிசூட்டின கர்த்தர். கடந்த வருடத்தை பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையை பார்க்கும்போது, இந்த வசனத்தை, இது எல்லா நாட்களிலும் எல்லா வருஷமும் நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையினாலே வருஷத்தை முடிசூட்டுகிறதான கர்த்தர். அதனால் முடிசூட்டுகிறேன் என்று வாசிக்கிறோம். ஆனால் ஓல்டு இயர் செய்தியாய் காணப்படுகிறபடினால தலைப்பு வருஷத்தை தமது நன்மையினால் முடிசூட்டின கர்த்தர். கண்களை மூடுவோம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரை துவக்கம் முதல் இம்மட்டுமாய் 12 மாதங்களும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நாங்கள் அநேக பிரச்சனைகளை சந்தித்ததுண்டு, களி கூர்ந்ததுண்டு, பாடுகளுக்குள்ளாய் போனதுண்டு, கண்ணீர் சிந்தினதுண்டு. ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்ததை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எங்களுடைய ஜீவனை ஆண்டவர் தப்ப பண்ணி எங்களை காத்து இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இணைந்து உம்மை ஆராதிக்கும்படியாய், நன்றி செலுத்தும்படியாக எங்களுக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற புதிய வருஷத்துக்குள்ளாய் கடந்து போகும் பொழுது ஆண்டவரே, அந்த வருஷத்தை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பங்களை செலுத்துகிறதான ஒரு தருணமாய் கர்த்தர் இதை ஆயத்தப்படுத்தினபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, தாயின் கற்பத்திலே உற்பவித்தது முதல் வருஷங்களை கர்த்தாவே உமது நன்மையினாலே நீர் முடி சூட்டினீர். அதை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், அருமை பிதாவே, ஆமென். தேவன் தம்முடைய பிள்ளைகள் தியானிக்கும்படியாக இந்த வருஷத்தில் கொடுத்ததான வசனங்களை ஒரு முறை நம்ம திரும்பி பார்க்க போகிறோம். We say it devotional verses rather than promises of God. அநேக சபைகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாக்குத்தத்த வசனம் என்று சொல்லி கேட்டுப்பீங்க. ஒவ்வொரு வருஷத்தினுடைய துவக்கத்திலும் ஒவ்வொரு மாதத்தினுடைய துவக்கத்திலும். ஆனால் நம்முடைய சபையில் அதை வாக்குத்தத்த வசனம் என்று சொல்லுவதில்லை, அதற்கு பதிலாக தியான வசனம் என்று சொல்லுகிறோம். எத்தனை பேருக்கு இது தெரியும்? முதலாவது தியான வசனம் என்று நம்முடைய சபையில் அதை சொல்லுகிறோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் கொடுத்துருக்கிறதான அந்த வார்த்தைகளை நீங்கள் பார்க்கும்போது அதில் சத்தியம் அடங்கி இருக்கும். அஃப்கோர்ஸ் எல்லாரும் விரும்புகிற வாக்கு தத்தங்கள் அடங்கி இருக்கும். எச்சரிப்புகள், ஆலோசனைகள், உபதேசங்கள், வழிகாட்டுதல், இப்படி அநேக காரியங்கள் அதற்குள்ளே காணப்படுது. தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதான எதிர்பார்ப்பை கர்த்தர் சொல்லியிருப்பார். இப்படி அநேக காரியங்கள் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறபடினால அதை வாக்குத்தத்த வசனம் என்று நாம் சொல்வதை பார்க்கலாம். நாம் தியானிப்பதற்காக ஆண்டவர் தந்திருக்கிறதான வார்த்தைகள். ஹல்லேலூயா. அப்படிதானே? கரெக்டு. வாக்குத்தத்த வசனம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதான காரியம் ஏமாற்று காரியம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கினேன். இப்படியாக நம்ம சபையில் நம்ம தியான வசனம் என்று தான் அதை சொல்லுகிறோம். இப்போ ஜனவரி மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 34 வசனம். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Taste and see that the Lord is good, blessed is the one who takes refuge in him என்றதான வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். இந்த வார்த்தையினுடைய காரியம் எல்லாம் சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க போகிறேன். அதிகமான நேரம் எனக்கு கொடுக்கப்படவில்லை. முடிந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக முடிக்க போகிறோம். இந்த வார்த்தையினுடைய சாராம்சம் சத்தியத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டதான ஒரு கட்டளை. கர்த்தர் இந்த மாதத்தினுடைய வருஷத்தினுடைய துவக்கத்தில் தந்ததான அந்த வசனம் சத்தியத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டதான ஒரு கட்டளையாக அது காணப்படுகிறது. என்ன சத்தியத்தின் அடிப்படையில்? கர்த்தர் நல்லவர் என்பது வேதம் அறிவிக்கிறதான அவரை குறித்த ஒரு சத்தியம். ருசித்து பாருங்கள் என்கிறதான காரியம் தேவன் நமக்கு கொடுக்கிறதான கட்டளையாக இருக்கிறது. அவர் பேசுகிற காரியம், நான் நல்லவர், ருசித்து பாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பது ஒரு ஸ்டேட்மெண்ட், வாக்கு தத்தம் அல்ல. அவர் மேலே ஒரு மனுஷன் நம்பிக்கையாய் காணப்படுவான் என்று சொன்னால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. என்னென்ன செய்திகளை பார்த்தோம்? கர்த்தர் நல்லவர் என்பது ஒரு நற்செய்தி என்பதை பார்த்தோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார் என்று பார்த்தோம். கர்த்தர்
மேல் நம்பிக்கையாயிரு, அப்பொழுது பாக்கியவானாய் இருப்பாய். கர்த்தரை தேடு, கண்டடைவாய். கர்த்தரை தேடு, நிறைவடைவாய். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்கிறதான செய்திகளை பார்த்தோம். நான் உங்களுக்கு பழைய வருஷத்தினுடைய செய்தியை கொடுக்க வேண்டாம் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். புது வருஷத்துக்கான செய்தியை மாத்திரம்தான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தேன். சகோதரன் பழைய வருஷத்தினுடைய செய்தி இல்லையா அப்படின்னு கேட்டபடினாலே, அது இருந்தால் நல்லது என்று சொன்னபடினாலே, நான் அதுக்கப்புறம் இதை எடுத்து நான் தியானித்து பார்க்கும்போது கர்த்தர் அநேக காரியங்களை பேசி இருந்தார். நாம் தியானித்து பார்த்ததான காரியங்களை பார்க்கும்போது திரும்பவும் அதை பின்னிட்டு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாய் காணப்பட்டது. அதனால் ஜஸ்ட் ஸ்கெலட்டன் தான், பாயிண்ட்ஸ் மாத்திரம்தான் உங்கள் முன்பாக நான் கொண்டு வருகிறேன். இது கர்த்தர் ஜனவரி மாதத்தில் நம்மோடு கூட பேசினதான காரியம். கர்த்தர் நம்முடைய தேவன் யார் என்பதில் தான் ஸ்டார்ட் ஆகி கடைசியில் தேவன் யார் என்பதில் தான் அது முடிந்தது. வி ஸ்டார்ட் வித் காட் அண்ட் எண்ட் வித் காட். வி ஆர் இன் காட். பிப்ரவரி மாதத்தில் ஆண்டவர் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை தந்தார். நம்ம தியானித்தோம். இப்பொழுதும் கர்த்தாவே நீரே தேவன், நீர் உமது அடியானை குறித்து இந்த நல்ல விசேஷத்தை சொன்னீர். And now Lord, your God, and have promised this goodness to your servant. என்று கர்த்தர் தாவீதுக்கு செய்ததான அந்த காரியத்தை அவன் நினைவு கூர்ந்து ஆண்டவரிடத்தில் பேசுகிறதான ஒரு காரியம் தான் இந்த வார்த்தை. இது தாவீதுக்கு மாத்திரமானா இல்லை, அவருடைய பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நன்மையான விசேஷத்தை ஆண்டவர் பேசி இருக்கிறார். அப்போ இது என்ன குறிக்கிறது? மெய் தெய்வத்தை அறிவதும் அறிக்கை செய்வதும் அவனுக்கு அவர் தருகிற வாக்கு தத்தத்தையும் நினைத்து பார்க்கிறதான ஒரு காரியமாக இருந்தது. என்னென்ன செய்திகளை பார்த்தோம்? கிறிஸ்து ஒருவரையே தன் தேவனாக கொண்டவன் கிறிஸ்தவன் என்று பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இந்த செய்திகள் எல்லாம் நம்முடைய யூடியூப்பில் இருக்கும், எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டதான காரியங்கள். நீங்கள் அத்தனை செய்தியும் எடுத்து கேட்கலாம். அப்போ கர்த்தாவே நீரே என் தேவன் என்று அறிக்கை செய்கிறான். அப்போ முதல் செய்தி என்னவாய் காணப்பட்டது? கிறிஸ்து ஒருவரையே தன் தேவனாக கொண்டவன் கிறிஸ்தவன். தாவீதினுடைய தேவன் யார் என்று பார்த்தோம். உயர்த்தின தேவனை மறவாதபடி அவன் பேசினபடினாலே நாமும் நம்மை உயர்த்தினதான தேவனை மறவாதிருக்க வேண்டும் என்கிறதான செய்தியை பார்த்தோம். கவனம் கர்த்தர் மேல் இருப்பது நல்விசேஷம். நல்விசேஷத்தை குறித்து ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணினார், பேசினார். நித்திய ஜீவனை குறித்ததான காரியம். ஆனால் அவன் அதை மறந்து போகாதபடி அதை சொல்லுகிறான் ஆண்டவரிடத்தில். அப்போ நல்விசேஷத்தை பெற்றிருக்கிற நாம, அற்புதமான வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிற நம்முடைய கவனம் கர்த்தர் மேலே இருப்பது நல்விசேஷம். தாவீதுக்கு அப்படியாய் காணப்பட்டது. அடுத்ததாக பார்த்தோம், அவர் பேசுகிற தெய்வம், அமைதியாக இருக்கிறவர் அல்ல, நம்மோடு கூட பேசுகிறதான தெய்வம் என்று பார்த்தோம். இது பிப்ரவரி மாதத்தில். மார்ச் மாதத்தில் 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார். 1 யோவான் 4:19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். We love him because he first loved us. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்கிறதான வார்த்தை. இந்த வார்த்தை என்ன குறிக்கிறது? சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால் தேவனை குறித்தும் அவர் நமக்கு செய்ததை குறித்தும் அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்தும் தியானித்து பார்த்ததான ஒரு மாதமாய் காணப்பட்டது. என்னென்ன செய்திகளை பார்த்தோம்? அவர் முந்தி அன்பு கூர்ந்தார். தேவனை குறித்து பார்க்கும் பொழுது எல்லா விதத்திலும் அவர் முதன்மையாக இருக்க விரும்புகிறார். எல்லா விதத்திலும் முதன்மையாக இருக்கின்றார். சிருஷ்டிப்புனா அவர் தான், ரட்சிப்புனா அவர் தான், நம்மளை நடத்துகிறதுனா அவர் தான், மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுந்திருக்கிறதுனா அவர் தான். அப்படி எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்க விரும்புகிறதான தேவன். அவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது? 2வது நபராக வைக்கக்கூடாது, அவரை அடுத்தவராக நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாவற்றிற்கும் முதன்மையாக இருக்க விரும்புகிறவர். அவர் முந்தி அன்பு கூர்ந்தார். இப்போ நான் அன்பு செலுத்துறதுல கூட நம்மிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு செலுத்து என்று ஆண்டவர் கட்டளை கொடுப்பதற்கு முன்பாக நம்மிடத்தில் அன்பு செலுத்திவிட்டு, அன்பு இன்னதென்று விளங்க பண்ணிவிட்டு அவர் இந்த காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்னிடத்தில் நீ அன்பு செலுத்து, எப்படி? முழு இருதயத்தோடு அன்பு செலுத்து என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். என்னென்ன செய்தியை பார்த்தோம்? ஆதியானவர், எல்லாவற்றிற்கும் ஆதியுமானவர் என்றதான காரியத்தை பார்த்தோம். நன்மையான எல்லாவற்றிற்கும் முதன்மையானவர், தீமைக்கு அல்ல, நன்மையான அனைத்திற்கும் முதன்மையானவர் என்று பார்த்தோம். தேவ அன்புனா என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்து அவருடைய அன்பை அறிந்து விசுவாசி என்று பார்த்தோம். சும்மா விசுவாசிக்கிறது இல்லை, ஒரு பிளைண்ட் ஃபெய்த் அல்ல, குருட்டாம்போக்கான ஒரு நம்பிக்கை அல்ல,
அவர் யார் என்பதை அறிந்து, அவருடைய அன்பு இன்னதென்று நீ அறிந்து அவரிடத்தில் நீ விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்தது தேவனால் உண்டானவர்கள் அப்படின்னா என்ன அப்படின்றதை குறித்து பார்த்தோம். அடுத்தது ஆவியினால் பிறந்தவனுடைய அறிக்கை. இந்த வசனம் ஆவியினாலே பிறந்த ஒரு மனுஷனுடைய ஒரு அறிக்கை. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுவோம். நாம் அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் பாவிகளாக இருந்தபொழுதே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் பாவிகளாக இருந்தபொழுதே நம்மை நோக்கி இறங்கி வந்தார், தன்னுடைய கரத்தை நீட்டினார். நல்லா சொன்ன, எல்லாவற்றிலும் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஏப்ரல் மாதத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 144 வசனத்தை நாம் தியானித்தோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 144. உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றென்றைக்கும் நிற்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். The righteousness of your testimonies is everlasting. Give me understanding and I shall live. அர்த்தம் என்ன? வேதத்தினுடைய சத்தியத்தை அறிந்து விசுவாசிப்பதனால உண்டாகிற தைரியம், ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்தை குறித்தெல்லாம் சில காரியங்களை பார்த்தோம். ஏனென்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஆனால் அவன் உணர்வுள்ளவனாக்கும், எனக்கு புரிதலை தாரும் என்று ஜெபிக்கிறான். அப்படி புரிதல் காணப்படும் என்று சொன்னால் நான் வாழ்வேன், என்றென்றைக்கும் பிழைத்திருப்பேன் என்று அவன் சொல்லுகிறதான வார்த்தை. அதனால தான் வேதத்தின் சத்தியத்தை அறிந்து விசுவாசிப்பதால் உண்டாகிறதான தைரியம் மற்றும் அதன் நிமித்தமாக அவன் ஏறெடுக்கிற ஜெபங்கள். என்னென்ன செய்தியை பார்த்தோம்? என்றைக்கும் நிற்கும் அவருடைய நீதி. அடுத்து ஜெபமும் வேதமும். வேதத்தை நீங்கள் பிரிக்க முடியாது, ஜெபத்தை பிரிக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவனாக மாறினீங்கன்னா ஜெபத்தை உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து பிரிக்க முடியாது. ஒவ்வொருடைய ஜெபம் உங்களுடைய அளவு வித்தியாசமாக இருக்கலாம், ஜெபிக்கிற வசனங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிற மனுஷனையும் ஜெபத்தையும் நீங்கள் பிரித்து பார்க்கவே முடியாது. அதே போல தான் வேதமும் ஜெபமும் என்கிற தலைப்பின் கீழே சில காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். அடுத்ததாக உயிர்ப்பிக்கிறதான கர்த்தர். உயிர்ப்பிக்கிறதான கர்த்தர் உணர்வுள்ளவனாயிரு, அப்பொழுது பிழைத்திருப்பாய். அதாவது புரிதலோடு கூட காணப்படு. நீ யார் என்கிறதான புரிதல், எதற்கு இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்ற புரிதல். உங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா ஏதாவது ரீசன் நீங்கள் சொல்லலாம். எவ்ரி வீக் வரலனாலும் அட்லீஸ்ட் வருஷத்தில் இந்த நாளாவது வந்துவிட்டால் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு கூடயா, அல்லது எதன் அடிப்படையில் வந்திருக்கிறோம் என்கிறத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேட்டால் வித்தியாசமாக ஒருவேளை காணப்படலாம். ஆனால் நம்முடைய புரிதல் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும், ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்கிறதை குறித்தும் நம்முடைய புரிதல் எவ்வளமாக இருக்கிறது? அது வேதத்தின் அடிப்படையில் அந்த புரிதல் காணப்படுதா, அல்லது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொன்னால் அது மூட நம்பிக்கையாக மாறிவிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏன் வரீங்க, நீங்கள் யார், எதற்காக ஆண்டவரை தொழுது கொள்கிறீங்க, எதற்காக வேதத்தை வாசிக்கிறீங்க, எதற்காக வேத வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது என்று பார்த்தால் தாவீது ரொம்ப அழகாக சொல்கிறான். என்னை உணர்வுள்ளவனாக்கும், உடைய சாட்சிகள் என்றும் நிலைத்திருக்கிறது, உடைய வேத வசனங்கள் மாறாததாக இருக்கிறது, ஆனால் எனக்கு உணர்வை தாரும், அப்போது நான் பிழைத்திருப்பேன் என்று அவன் சொல்லுகிறான். வேத வாக்கியங்களுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற காரியத்தை குறித்து ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் ஏப்ரல் மாதத்தில் கடைசியில். அடுத்ததாக மே மாதத்தில் கர்த்தர் ஏசாயா 40 அதிகாரம் 8வது வசனத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார். அந்த வசனத்தை நம்ம அந்த மாதம் முழுவதும் தியானித்தோம். ஏன்னா வசனம், புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. The grass withers and the flowers fall, but the word of our God endures forever. சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால், மனிதனின் நிலையை உணர்த்துகிற ஒரு வசனம். அதே வேளையில் தேவனுடைய வார்த்தையின் மேலே மனிதன் வைக்க வேண்டிய விசுவாசம் எப்படி அந்த மனிதனை தேற்றுகிறது என்பதை கற்றுக் கொடுத்ததான ஒரு மாதமாய் அது காணப்பட்டது. முதல் செய்தியே என்ன அப்படின்னு சொன்னால், ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் அப்படின்றதான செய்தி தான். ஆண்டவர் பார்த்து உரைக்க சொன்னார், கூப்பிட்டு சொல்ல சொன்னார், அவனுடைய நிலையை சொன்னார். ஆனால் அவருடைய வசனம் எப்படியாக நமக்கு ஜீவனை கொடுக்கிறது, நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு போகிறது என்கிற காரியத்தை குறித்து பேசுகிறதான ஒரு வார்த்தை. ஜனத்தை ஆற்றுங்கள், என்னுடைய ஜனத்தை ஆற்றுங்கள், அவர்களை தேற்றுங்கள் என்கிறதான செய்தி. அடுத்து வெளியரங்கமான கர்த்தருடைய மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
வெளியரங்கமாக தேவன் வெளியரங்கமாக இந்த பூமியில் வெளிப்பட போகிறதான அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறதான காரியத்தை குறித்து பார்த்தோம். கூப்பிட்டு சொல், கர்த்தரை அறிந்தவர்கள் எப்படி அவரை அறிக்கை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு கொண்டு சொல்ல வேண்டும் என்கிறதான காரியம். கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறவர், ஆலோசனை கர்த்தர் என்கிற செய்தி. அடுத்ததாக கர்த்தருக்கு காத்திரு, கழுகை போல நீ எழும்புவாய். உன்னுடைய நிலை இந்த நாளில் தாழ்ந்ததாக ஒரு வேளை காணப்படலாம். ஆனால் நம்பிக்கையோடு கூட கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்ன பேசுகிறது சொன்னால், கழுகை போல நீ எழும்புவாய், அதாவது பலனடைவாய் என்கிறதான காரியத்தை மே மாதத்திலே பார்த்தோம். ஜூன் மாதத்தில் சங்கீதம் 5:12 வசனத்தை தியானித்தோம். அது என்ன சொல்லுகிறது? கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். Surely, Lord, you bless the righteous. You surround them with your favor as with a shield. ஒரு ஷீல்டு, கேடயம் சுற்றி இருந்து ஒரு மனுஷனை தாங்குகிறது போல நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்ளுகிறார் என்கிறதான வார்த்தை. சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால், நீதிமான் என்பவன் தன்னுடைய அழைப்பை அவன் உணர்ந்தவனாய் காணப்படுகிறான். அழைப்பினாலே வரும் துன்பத்தை உணர்ந்தவனாய் காணப்படுகிறான். ஆனால் அழைப்பில் நிலைத்திருந்து நம்பிக்கையோடே ஜெபிப்பவன், காத்திருந்து ஜெயிப்பவன். சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால், ஏன் இப்படி சொல்லுகிறேன்? நீதிமானை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். காருண்யம் என்னும் கேடகத்தினால் ஏன் அவனை சூழ்ந்து கொள்ள வேண்டும்? அழைக்கப்பட்டதான மனுஷன் அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஓடி வரும்பொழுது அவன் அநேக துன்பங்களை அதற்கு பின்புதான் அவன் சந்திக்க போகிறான். அப்படிதானே இல்லையா? 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3:12 இப்படி வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3:12, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இப்படி வேதம் சொல்லிக் கொடுக்குது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு வருகிற காரியத்தை குறித்து பேசல, வந்த பின்பு நீங்கள் தேவ பக்தியாய் அவருடைய வார்த்தைகளின்படி நடக்க நீங்கள் மனதாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் துன்பப்படுவீர்கள் அப்படின்ட்டு. அப்போ இதெல்லாம் நம்ம வாசிக்கணும். ஏனென்று சொன்னால், ஒரு டெசிஷனை எடுக்கிறதுக்கு முன்பாக இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாமா வேணாமா? இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் என்ன கிடைக்கும்? இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும், ரட்சிக்கப்படுவோம். அதாவது மரணத்துக்கு பின்பு நிச்சயமாக தன்னுடைய பிள்ளைகளை அவர் உயிரோடு எழுப்பி தன்னோடு கூட அவர் சேர்த்து கொள்ளுகிறதான காரியம்தான் நித்திய ஜீவன் என்பது. அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்கிற வார்த்தை ரட்சிக்கப்பட்டு வருகிறதான மனுஷனிடத்தில் ரட்சிக்கப்படும் போது சொல்லப்படுகிற வார்த்தை மாத்திரமல்ல, அவன் அதற்கு பின்பு சபைக்குள்ளே ஆண்டவருக்காக வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவன் ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தமாக, நீங்கள் பாவியாக இருந்து ரட்சிக்கப்பட்டு வரீங்க, நீங்கள் பாவியாக நிலை காணப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சபைக்குள்ளே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்? நீங்கள் பிசாசனுடைய ஃப்ரெண்டாக இருக்க போகிறீங்க, உலகத்தினுடைய ஃப்ரெண்டாக இருக்க போகிறீங்க. உலகத்தினாலையும் பிரச்சனை வர போகிறதில்ல, பிசாசினாலையும் பிரச்சனை வர போகிறதில்ல, இல்லையா? அப்போ நீங்கள் ஆண்டவருக்காக வாழ நீங்கள் ஒப்பு கொடுத்து மனதாக இருக்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, துன்பத்தை அனுபவிப்பீர்கள் என்று சொல்லி. அப்போ ஒரு டெசிஷனை எடுக்கும் போதே ஆரம்பத்திலே நம்ம ரொம்ப தெளிவாக அந்த டெசிஷனில் காணப்பட்டோன்னா பின்வாங்கி போக மாட்டோம். அநேகர் பார்த்திங்கன்னா வருகிறார்கள் சபைக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஓடி வருகிறார்கள். இங்கு இது நடக்கும் என்கிறதான ஒரு காரியத்தை அவர்கள் நம்பும் பொழுது அந்த காரியத்தின்படி நடக்காத போது ஆப்போசிட்டாக நடக்குது. வந்தால் தான் ஒரே பிரச்சனையாக இருக்குது. அப்படின்னும் போது என்ன பண்ணுறாங்க? அவர்கள் சபையை விட்டல்ல, தேவனை விட்டு அவர்கள் பின்வாங்கி போயிடுவார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, நீ என்னை நோக்கி வந்தனா உனக்கு நித்திய ஜீவன் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறார், நித்திய ஜீவனை கொடுத்து. அதே நேரத்தில் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம பக்தியாய் வாழ நம்ம பிரயாசப்படுவோம் என்று சொன்னால் தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, உனக்கு துன்பம் வரும், நீ அதெல்லாம் கடந்து வா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்போ காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணது மாத்திரமல்ல, காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவர் சூழ்ந்து கொண்டால் மட்டும்தான் நீதிமான் இந்த பூமியில் என்ன பண்ண முடியும்? நீதிமானாக வாழ முடியும். இல்லைன்னா சான்ஸே கிடையாது. நீங்கள் எபிரேய புஸ்தகத்தில் போன வாரத்தில் கூட செய்தியில் கேட்டிருப்பீங்க. எபிரேய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தில் மோசேயை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும்.
எபிரேய புஸ்தகம் 11:25, 24, 25. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான் என்று சொல்லி வாசிக்கும். அப்போ மோசையினுடைய வாழ்க்கையில் கூட ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது. he had to take a decision. ஒரு முக்கியமான ஒரு முடிவை மோசே எடுக்கக்கூடியதான ஒரு தருணத்துக்கு அவன் கடந்து வந்தான். இந்த வார்த்தை சொல்லுகிறது அவன் பெரியவனான போது என்று மட்டும் சொல்லலை, விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது. அப்படியானால் இப்போ விசுவாசம் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு அவனுக்கு தெரியுது, தான் யார் என்று புரிகிறது, தான் எதற்காக ஜீவனோடு கூட காணப்படுகிறேன், எப்படி குழந்தையிலேருந்து நான் தப்பு வைக்கப்பட்டிருக்கிறேன். என் கூட பிறந்ததான் அநேக ஆண் பிள்ளைகளை எகிப்து தேசத்தில் கொன்று போட்டார்களே, நான் மாத்திரம் எப்படி தப்பு வைக்கப்பட்டு வளர்ந்து பெரியவனாய் காணப்படுகிறேன். வார்த்தை சொல்லு, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது என்று சொன்னால் அவன் விசுவாசம்னா என்னன்னு கற்றுக்கிட்டான், ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பித்தான். அதுதான் பெரியவனான போது. நன்மை தீமை அறிந்து ஒரு பெரிய மனுஷனாக காணப்படுகிறதான வேளையில் அவனுக்குள்ள விசுவாசம் வருது. அப்போ அவன் ஒரு முடிவு எடுக்கணும். என்ன தெரியுமா? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. ஒரு கிரேட் ப்ரிவிலேஜ் அந்த நாளில். பார்வோன் என்கிறதான ராஜாவினுடைய அரண்மனையில் அவனுடைய மகளுடைய குமாரத்தினுடைய மகன் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் அழைக்கப்படுகிறான், எடுத்து அப்படியாக வளர்க்கப்படுகிறான், அடாப்டட். ஒரு புத்திர சுவிகாரத்தை பெற்றவனாக அந்த இடத்துல காணப்படுகிறான். அப்படியானாலும் அவன் ஒரு பிரின்ஸ் அவன். அப்போ அரண்மனையில் வளர்ந்து கொண்டு இந்த உலகத்தில் காணப்படுற அத்தனை சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையிலே காணப்பட்டவன் இப்போ ஒரு முடிவை எடுக்கணும். எனக்கு இது வேணுமா அல்லது ஆண்டவர் எதற்காய் அழைத்தார் என்று எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதை நான் டிசைட் பண்ணணுமா என்கிறதான ஒரு நிலைக்கு வரும்போது வேதம் சொல்லுகிறது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை, அதாவது இந்த உலகத்தோடு கூட கடந்து போகிறதான அந்த பாவ சந்தோஷத்தை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். என்னென்ன செய்திகளை பார்த்தோம்? நம்ம நீதிமானுடைய ஆசீர்வாதம்னா உண்மையாக என்ன என்பதை பார்த்தோம். கர்த்தருடைய காருண்யம்னா என்ன என்பதை பார்த்தோம். அவருடைய காருண்யம் எப்படி சூழ்ந்து கொள்ளுகிறது என்ற ஒரு செய்தியிலே பார்த்தோம். நீதிமானுடைய வார்த்தைகளை கவனிக்கிறதான கர்த்தர், நீ டிசைட் பண்ணுறது மாத்திரமல்ல, நீ அறிக்கை செய்கிறதான காரியத்தை கவனிக்கிறதான கர்த்தர் என்பதை பார்த்தோம். அடுத்தது துன்மார்க்கத்தை வெறுத்து பயபக்தியை கற்றுக்கொள் என்ற செய்தியை பார்த்தோம். அதாவது ஒரு கட்டளை, நீதிமானின் வேண்டுதல் எவ்வளமாக காணப்படும் என்றதை குறித்து பார்த்தோம். ஜூலை மாதத்தில் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம், 1 நாளாகமம் 16:11. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்கிறதான வார்த்தை. லுக் டு த லார்ட் அண்ட் ஹிஸ் ஸ்ட்ரெங்த், சீக் ஹிஸ் ஃபேஸ் ஆல்வேஸ் என்று. இது யார் இடத்துல பேசப்படுகிற காரியம்? யாரோ ஆண்டவரை அறியாத மனுஷனிடத்தில் அல்ல, கர்த்தரை அறிந்தவர்களும் அவர் பிள்ளைகளுமாக மாறினவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான ஆலோசனை. என்ன தெரியுமா? கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆண்டவர் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரே, இந்த இடத்துல இருக்கிறார், இங்கேயும் இருக்கிறார், வீட்டுக்கு போனாலும் இருக்கிறாரு, பூமியில் எல்லா இடத்துலையும் நிறைந்தானே காணப்படுறாரு. அப்போ நித்தமும் அவருடைய சமூகத்தை தேடுங்கள்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிங்கன்னா எங்கும் காணப்படுகிற ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறதை நீங்கள் உணர்வீர்கள். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சமூகத்தை தேடுகிறதான காரியம், அவருடைய சமூகத்துக்கு வருகிறதான காரியம், அவருடைய சமூகத்தில் அமருகிறதான காரியம். அதுதான் அந்த மாதத்தில் நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய வல்லமை உன்னை பலப்படுத்தும், அவர் சமூகம் உன்னை திடப்படுத்தும் என்று பார்த்தோம். ஆகஸ்ட் மாதத்தில் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சிலர்லாம் பார்க்குறீங்க, இப்படி இல்லாமல் பார்த்தோம் நம்ம அப்படின்ட்டு பார்த்தோமா? எல்லாரும் ஏறக்குறைய முழு வருஷம் வந்தீங்க இல்லையா? இவ்வளவு செய்திகளை பார்த்தோம் நம்ம. 1 தெசலோனிக்கேயர் 5:24, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்கிறதான வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டதை தியானித்தோம். the one who calls you is faithful and he will do it என்று. சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால், நம்மை சிருஷ்டித்து விலகி போன நம்மை அழைத்து விழுந்து போன நம்மை தூக்கி எடுத்து, அதாவது ரட்சித்து பாதுகாத்து வருகிற நம் தேவனை நினைவு கூற சொல்லுகிறதும் நம்முடைய நிலையை உணர்த்துகிறதுமான ஒரு வசனம் இது. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் என்று பார்த்தோம். அழைப்பினுடைய நோக்கம் என்ன என்று ஒரு விசை ஆராய்ந்து பார்த்தோம். அழைக்கிறவர்
நம்மை ஸ்திரப்படுத்துவார். அப்படியே இந்த பூமியில் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. நம்மை சிருஷ்டித்து விலகி போனவர்களை அழைத்து விழுந்து போன நம்மை ரட்சித்து நம்மோடு கூட இருந்து நம்மளை பாதுகாத்து பரத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் நான் இதை செய்கிறதான தேவன் என்று சொல்லுகிறதான வார்த்தை. செப்டம்பர் மாதத்தில் ஏசாயா 51ஆம் அதிகாரம் 16வது வசனத்தினுடைய 2வது பகுதி. ஆண்டவர் சொன்னார், நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். I have put my words in your mouth and covered you with the shadow of my hand. கர்த்தர் நீதிமானுக்கு அருளும் வாக்கும் பாதுகாப்பும், அவனிடத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதும், அவனுக்கு அவர் கொடுக்கிற ஆலோசனையும் அந்த வார்த்தைக்குள்ளாக அடங்கியிருந்தது. அதெல்லாம் நம்ம விளக்கமாக நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். என்னென்ன செய்திகள்? தேவன் உங்கள் வாயின் வார்த்தைகளுக்கு ஆதாரமாக இருப்பாராக. அநேக காரியங்களை பேசுகிறோம். நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ முடிந்த பிறகு உங்களோடு கூட பேச போகிறேன். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமல்லாத வார்த்தைகள் என்னிடத்துலேருந்து வரக்கூடாது, உங்களுடைய வாயிலிருந்தும் வரக்கூடாது. வார்த்தை எங்கேருந்து வரும்? வார்த்தைகள் எங்கேருந்து வரும்? வாயிலேருந்து வெளியில் வரும். ஆமாம், உங்களுடைய இருதயத்தின் நினைவு, உங்கள் ஆத்மாவிலிருந்து ஆக்சுவலாக இல்லையா, உங்களுடைய இருதயத்திலிருந்து, உங்கள் மனத்திலிருந்து உங்களுக்கு தோன்றுகிறதான காரியம் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வார்த்தையில் பேசும்பொழுது பார்த்திங்கன்னா எங்களுக்கு கேட்கும். நீங்கள் உள்ளே நினச்சிட்டிங்கன்னா, நீங்கள் திட்டினா தானே என் காதில் கேட்கும். நீங்கள் உள்ளே திட்டினீங்கன்னா, இப்போ வார்த்தை என்பது வாயிலிருந்து புறப்பட்டு வரும்போது மற்றவர்கள் கேட்கக்கூடியதாய் காணப்படுதே ஒழிய, வார்த்தை என்பது ஏற்கனவே உள்ளதான் காணப்படுகிறது. அதை தான் நீங்கள் பேசுகிறீர்கள். அப்போ உங்களுடைய வாயின் வார்த்தைகளுக்கு யார் ஆதாரமாக இருக்கணும் தெரியுமா? தேவன் ஆதாரமாக இருப்பார் என்று சொன்னால் எப்படி கெட்ட வார்த்தை வரும்? எப்படி மற்றவர்களை நோக்கி விரோதமான வார்த்தைகளை நம்மால் பேச முடியும்? சாபமான வார்த்தைகள் எப்படி பேச முடியும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இதுதான் முதல் செய்தியாய் காணப்பட்டது. கர்த்தர் உன்னை தமது நிழலினால் மறைப்பாராக என்பது அடுத்த செய்தி. அடுத்தது, கர்த்தர் அருளுகிறதை பேசுங்க. உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலையா? கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன அருளுகிறாரோ உள்ள அதை நீங்கள் பேசுங்க. அது ஆசீர்வாதமாய் காணப்படும், ஆண்டவராலே அங்கீகரிக்கப்படுகிறதா இருக்கும். நீ தேவ ஜனம் என்பதை மறவாதே. அநேக நேரங்களில் நாம் பேசுகிற வார்த்தைகளில் தான் நம்ம தவறுகிறோம் என்று யாக்கோபு சொல்கிறார் அல்லவா? நான் தேவ ஜனம், நான் தேவனுடைய மனுஷன் என்கிற உணர்வு நமக்கு காணப்படும்னா என்ன பண்ண மாட்டோம்? நம்முடைய வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம், ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுவோம். ஆனபடினாலே நீ தேவ ஜனம் என்பதை மறவாதே என்று பார்த்தோம். உன் தத்தளிப்பின் பாத்திரம் மாற்றப்படும் என்று சொல்லி அந்த மாதத்தில் நாம் தியானித்தோம். அடுத்ததாக அக்டோபர் மாதத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். Those who know your name trust in you, for you, Lord, have never forsaken those who seek you. கர்த்தரை தேடுகிறவர்களே அவரை உண்மையாய் கண்டடைகிறார்கள் என்று பார்த்தோம். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. என்னை தேடுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்கிறார். அப்போ நம்ம தொடர்ந்து பேசுகிறதான காரியம் தான். உண்மையாக கர்த்தரை தேடுகிறவனுக்கு தான் இந்த கர்த்தர் யார், வேதத்தில் சொல்லப்படுகிற தெய்வம் யாருன்றது தெரியுமே ஒழிய மற்றவர்கள் சொல்லி கற்றுக் கொடுக்கிறதான காரியம் அல்ல. அப்போ கர்த்தரை அறிந்தவர்கள் அவரை நம்புவார்கள். தேடுகிறவன் கண்டடைகிறான். கர்த்தர் சிறுமைப்பட்டவனின் அடைக்கலமும் நெருக்கத்தில் அவன் தஞ்சமுமானவர் என்று பார்த்தோம். கர்த்தரை அறிந்தவர்களே அவரை அறிவியுங்கள். நீங்கள் தேடுறீங்க, ஆண்டவரை கண்டறிகிறீங்க, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் உங்களிடத்தில் அடுத்து எதிர்பார்க்கப்படுகிற காரியம் அல்லது கட்டளை என்னவாய் காணப்படுதுன்னா அவரை நீங்கள் அறிவிக்க வேண்டும். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் காணப்படுகிறார் என்று வாசித்தோம். கர்த்தரை தேடுகிறவர்களே அவரை உண்மையாய் கண்டடைகிறார்கள். அவர் நாமத்தை அறிந்து கொள்கிறார்கள். அறிந்து கொள்கிறவர்களுக்கு உண்டான ஒரு நம்பிக்கை, உண்டாகிற நம்பிக்கை, அவர்களுக்கு கர்த்தர் அருளுகிறதான வாக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதத்தில் நம்ம தியானித்த காரியம். நவம்பர் மாதம் யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். But you, beloved, remember the words which were spoken before by the apostles of our Lord Jesus Christ என்கிறதான ஒரு நினைவு கூற சொல்ல வேண்டியதான ஒரு வார்த்தை, எச்சரிப்பின் வார்த்தை. தேவ பிள்ளைகளினுடைய மறதியையும்
நிர்விசாரத்தையும், வார்த்தைக்கு முக்கியத்துவமே கொடுக்காததான ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு தன்மை, நிர்விசாரத்தையும் சுட்டி காண்பித்து எச்சரிக்கிறதான ஒரு ஆலோசனை வார்த்தை இது. வார்னிங் என்னது? நம்முடைய ஃபர்கெட்ஃபுல்னஸ், லேக்ஸ்னஸ், அதை குறித்து பேசுகிறதான ஒரு வார்த்தை. அது யார் இடத்துல? ரொம்ப அழகாக சொல்லுவார், நீங்களோ பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்களை தான் தியானித்தோம். என்ன தெரியுமா? பொதுவான ரட்சிப்பை குறித்து அதில் பேசியிருந்தார். அதை குறித்து ஒரு செய்தியில் பார்த்தோம். விசுவாசத்திற்காக நாம் தைரியமாய் போராட வேண்டும். விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசி, போதும், அப்படி அல்ல. உன்னுடைய விசுவாசத்திற்கான பரீட்சை நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த பூமியில் காணப்படுகிற அத்தனை நாளிலும் உன்னுடைய விசுவாசத்துக்கான போராட்டம் பார்த்திங்கன்னா காணப்படும். அப்போ தைரியமாக நீ போராட வேண்டும், நிற்க வேண்டும் என்று செய்தியில் பார்த்தோம். சொல்லப்பட்டதான சத்தியத்தை நினைவு கூறுங்கள் என்று பார்த்தோம். அடுத்து வேதத்தினுடைய எச்சரிப்புகளை அசட்டை பண்ணாதே, இரட்சகரான தேவன் என்கிற காரியத்தை பார்த்தோம். டிசம்பர் மாதத்தில் 1 யோவானின் புஸ்தகம் 5:21 ஏதாவது நான் சொல்லுகிறதான ஏதாவது செய்திகளுடைய தலைப்பாது உங்களுடைய மனசுக்குள்ளே போயிட்டு இருதயத்தில் பதிந்து அல்லது மூளையில் வச்சு இதை நான் பார்க்கணும், இதை கேட்கணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து அதை என்ன பண்ணலாம்? முழுதுமாய் கேட்கலாம். டிசம்பர் மாதம் 1 யோவானின் புஸ்தகம் 5:21, பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. ஆமேன். டியர் சில்ட்ரன், கீப் யுவர் செல்ஃப் ஃப்ரம் ஐடல்ஸ் என்று வாசித்தோம். என்னது? வேத வாக்கியங்களே. அது எதை குறிக்கிறது? விக்கிரகங்களுக்கு விலகு அப்படின்னா பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் என்னென்னலாம் பார்த்தோம்? வேத வாக்கியங்களை தவறாக புரிந்து கொள்வதினால் பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் தான், ஆனால் அவர்களை விக்கிரகத்தை பின்பற்றத்தக்கதாக அவர்கள் மாற முடியும் என்பதை குறித்த ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு, கிரேட்டஸ்ட் வார்னிங் என்று கூட இதை சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னால், தேவ பிள்ளைகள் தான், ஆனால் வேத வாக்கியங்களை அவர்கள் தவறாக புரிந்து கொள்வதின் மூலமாக அவர்கள் தேவனை விட்டுவிட்டு அல்லது அறியாமையே விக்கிரகத்துக்கு பின்பாக அவர்கள் போய் அதை ஆராதிக்கும், தொழுது கொள்ளவும், அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாகவும் மாறிவிட முடியும் என்கிறதான ஒரு பெரிய எச்சரிப்பு அதில் கொடுக்கப்பட்டது. என்ன பார்த்தோம்? பிள்ளைகளை உங்களை காத்துக்கொள்ளுங்கள், விக்கிரகங்களுக்கு விலகி உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். உன்னை தேடி வந்தவரை நீ தேடு, ரட்சிப்படைவாய். அவர் உன்னை தேடி வந்துட்டாரு, ஆனால் நீ தேடலைன்னா அவர் உனக்கு தென்படவே மாட்டார். அவர் யாருன்னே தெரியாது. நீ வேற எதையோ இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு இருப்ப, வேற எதையோ காடுன்னு சொல்லிட்டு இருப்ப. ஆனபடினாலே ஒரு செய்தியை பார்த்தோம், உன்னை தேடி அவர் வந்தார், அவரை நீ தேடினால் அவர் யார் என்பதை நீ கண்டடைவாய். மூன்றாவது அடுத்ததாக செய்தி பார்த்தோம், கிறிஸ்தவத்திற்குள் தந்திரமாய் நுழைந்திருக்கிற விக்கிரகங்களுக்கு விலகுங்கள். கிறிஸ்தவ மார்க்கம் தானே ஜீவ மார்க்கமாச்சே, நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதான மார்க்கம் அல்லவா? ஆனால் ஒரு செய்தியை பார்த்தோம், கிறிஸ்தவத்திற்குள், கிறிஸ்தவர்களிடத்தில் பேசுகிற வார்த்தை தானே அது. பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை. அப்போ கிறிஸ்தவத்திற்குள் தந்திரமாக நுழைந்திருக்கிறதான விக்கிரகங்களுக்கு நீங்கள் விலகுங்கள் என்கிறதான எச்சரிப்பை குறித்தான ஒரு செய்தியை பார்த்தோம். கடைசியாக இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதன் அவசியம் என்ன, ரகசியம் என்ன என்று பார்த்தோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்? ஜனவரியில் பார்த்தோம். ஸ்டார்ட் பண்ணதான முதல் வசனமே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்த்தோம். அப்போ கர்த்தர் நல்லவர், அவரே நம்முடைய தேவன் என்று பார்த்து கொண்டு வந்த துவங்கினதான வருஷம் முடிவில் தேவனுடைய குமாரன்னா யார், இவரே மெய்யான தேவன் நித்திய ஜீவனமாக இருக்கிறார் என்றதை விசுவாசிக்கலனா பிள்ளைகள் விக்கிரகங்களுக்கு பின்பாக போய்விடுவார்கள் என்று 1 யோவான் 5:20-21 சொல்லுகிறதான வசனங்களோடு கூட இந்த வருஷத்தின் செய்திகளை நாம் நிறைவு செய்தோம். அப்படியே எழுந்து நிற்போமா? கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறதான ஒரு வேளை, நன்றி செலுத்துகிறதான ஒரு வேளை. எங்களை அன்பாய் நேசிக்கிறதான எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு புரிந்த பொழுது ஆண்டவரே, நீர் எங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினீர். ரட்சிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளோடு கூட தொடர்ந்து பேசுகிறதான ஒரு வருஷமாக இந்த வருஷம் காணப்பட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, நீ நன்மையினாலே முடிசூட்டினீர், எங்களோடு கூட பேசினீர், எச்சரித்தீர், கட்டளைகளை கொடுத்தீர், வாக்குத்தத்தங்களை கொடுத்தீர். ஆண்டவரே, அநேக காரியங்களை உபதேசித்தீர், உம்மை நினைவு கூறச் சொன்னீர், எங்களுடைய நிலை என்னதென்று உணர்ந்து பார்க்க சொன்னீர்.
நாங்கள் மறந்து போகிறதான ஜனம் என்பதை கர்த்தர் நீர் எங்களுக்கு நினைவுபடுத்தினபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வருடம் கர்த்தர் நல்லவர் என்பதை ஆண்டவரே அதிலே துவங்கி தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறவனுடைய ரகசியம் என்ன, இயேசுவானவரை அப்படி சொல்வதன் அவசியம் என்ன, எப்படி தேவனுடைய குமாரனாகிய இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று யோவான் தன்னுடைய நிருபத்தை நிறைவு செய்கிறார் என்கிறதை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்த்தபோது கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டீர். இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் நீர் கிருபை செய்தீரையா. இந்த வார்த்தைகளுக்காகவும் செய்திகளுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தாழ்த்தி உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் செலுத்தவும் துதிக்கவும் அநேக காரியங்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் சபைக்கு ஆண்டவர் தந்த இந்த எல்லா செய்திகளுக்காகவும் இந்த தியான வசனங்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென்.